நாங்கள் வந்து சாமந்தியாபுரத்துலேருந்து வரோம். பூதமங்கலம் பக்கம் சாமந்தியாபுரம். அங்கேருந்து வரோம். நாங்கள் வந்து ஒரே வீட்டில் வந்து 3 குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால பின்னாடி வந்து காலி மேனை வந்து எங்களுக்கு புறம்போக்கு இடத்துல வந்து நத்த புறம்போக்கில் பட்டா வேணும்ன்ட்டு கேட்குறோம். ஏன்னா இப்போ வந்து பசங்க எல்லாம் படிக்கிறாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ ஒரே வீட்டில் வந்து 3 குடும்பம் வந்து நாங்கள் வந்து ஒரே குடும்பத்தில் இருக்க முடியல ஒரே வீட்டில். அதனால் பட்டாவுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். இது வரைக்கும் வந்து 3-4 டைம் வந்து மனு கொடுத்துருக்கோம். மற்ற டைம்லாம் வந்து நிறைய கூட்டத்தில் தான் வந்து நின்றுட்டு போயிருக்கோம். இப்போ இந்த முறை தான் சேர் போட்டு உட்கார வச்சு மனு கொடுக்க விட்டுருக்காங்க. எந்த ஊர்ல இருந்துமா வரீங்க? வேட்டவலம். என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? வீடு இல்லாதவங்களுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். எத்தனை முறை வந்திருக்கீங்க? இதோட 4-5 முறை வந்திருக்கோம். சரி, இப்போ வந்தப்பெல்லாம் நீங்க நின்னுட்டு இருந்து மனு கொடுத்துட்டு போயிருக்கீங்க? ஆமா, நின்று தான் மனு கொடுத்தோம். இந்த முறை வந்து சேர்லாம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? வசதியா இருக்கு, நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கும். சரி, ரைட். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இப்போ புதுசா வந்த மாவட்ட ஆட்சியர் வந்து உங்களோட ஏதோ நம்பிக்கை இருந்து குறைய தீர்த்து வைப்பாங்கன்னு தான் வந்துக்கிறோம். உங்க பேருமா? ஜெயலட்சுமி. கடலாடி. கடலாடியில் என்ன பிரச்சனைக்காக? ஊடு பிரச்சனை. ஊர் பிரச்சனைக்காக? ஊடு பிரச்சனைக்காக வரீங்க. இப்ப காலையில எத்தனை மணிக்கு கடலாடியில கிளம்புவீங்க பஸ் பிடிச்சி? மணி 9 மணிக்கு. உங்க ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு பஸ் எல்லாம் நேரத்துக்கு இருக்கா, இல்ல குறிப்பிட்ட டைம் தான் பஸ்ஸா? எப்போ குறிப்பிட்ட நேரமா? குறிப்பிட்ட டைமுக்கு பஸ். அந்த பஸ்ஸை பிடிச்சி காலையிலேயே வந்துருவீங்க. எத்தனை மணிக்கு வருவீங்க? வந்தது 1 மணிக்கு வந்தேன். சரி, இதுக்கு முன்னாடி இங்க வரும்போதெல்லாம் அங்க நீங்க வந்து கலெக்டரேட்ல மனு கொடுக்கும் போது நீங்க எவ்வளவு நேரம் காத்திருக்க மாதிரி இருக்கும்? அப்ப இருந்ததுக்கும் இப்ப சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்களா, இது என்ன? இப்போ ஏஜ் ஆகுது. முன்ன இருந்தது கூட்டம் நிறையும். அப்போ உண்மை கொடுக்கறதுக்கே பேஜார். இப்போ உட்காந்துக்குது நல்லா. பையன் ஓமா சத்த வாய் இல்லாது பக்கத்தில் பங்காளி தான் அடித்து மண்டியில் அடித்து சைடு போட வச்சுதான். வீட்டுக்காகத்தான், வேற ஒன்று. பேருங்கய்யா? மூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.